ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல வீடியோவோட தான் வந்திருக்கோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, என்ன மீனுன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க எல்லோரும். நம்ம இன்றைக்கி பிடிச்சது பார்த்திங்கன்னா கொடுவா மீன் தான் பிடிச்சிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னமும் ஸ்ட்ரைக்கு ஒரு 2 புள்ளிக்கலவா ஸ்ட்ரைக்லாம் இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா நல்ல ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. பார்த்திங்கன்னா செரையான், அதுபோக பார்த்திங்கன்னா பாறை மீன்லாம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஆக்டிவிட்டீஸாக தான் இருந்த மாதிரி தெரியும். சைட்லேயே பார்த்திங்கன்னா அடிச்சுட்டே தான் இருந்தது. இந்த லூர் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்லைனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்த லூர் தான். பார்த்திங்கன்னா அந்த லூர் பார்த்திங்கன்னா ஒரு 120 ரூபா அந்த ரேஞ்சில் தான் நம்ம வாங்கியிருந்தோம். இந்த லூர் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. சைனா லூர் தான். ₹120 வாங்கின லூரை வச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெட்டை தான். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செரையானாக தான் நின்றுது. நம்ம ட்ரைவ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா நம்ம லைனில் கூட அப்படியே டச் ஆகிறது, அது போக பார்த்திங்கன்னா நம்ம லூர்லேயும் டச் ஆகிற மாதிரி இருந்தது. நம்மளும் எப்படியாட்டு இந்த லூர்லேயாட்டு அடித்து ஒரு செரையான் வந்துடாதான்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா மீன் எதுவுமே நம்ம ஹூக்லேயும் அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆக்ஷன் கேமராலாம் வைக்கலை. நம்ம மொபைலில் தான் பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்கள். நம்ம கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கிடலாம், வாங்கி சிறப்பாக வீடியோ போட்டலாம் நண்பர்களே. இப்போ இந்த மீனை பிடிக்கிறதுக்கு வேறு இந்த செரையான் கூட்டமாக நிற்கிற இடத்துல இந்த வெட்டு முள் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி எதுவும் வீடியோஸ் யாரும் போட்டிருந்தீங்க, ஆங்கிலர்ஸ் யாரும் போட்டிருந்தீங்க இல்லைன்னா நீங்கள் எதுவும் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு அந்த கமெண்டில் அதை லிங்க்கை சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்மளும் ஒரு வெட்டு முள்ளை வச்சு ட்ரை பண்ணியாட்டு இந்த செரையானை பிடிச்சி அடுத்த வீடியோ போடணும் நண்பர்களே. நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்படியாட்டு ஒரு மீனாட்டு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணோம். பார்த்திங்கன்னா அவ்வளோவா எந்த ஸ்ட்ரைக்குமே இல்லை. ஆனால் செரையானில் மட்டும் பார்த்திங்கன்னா உரசிட்டு வந்தது. ஆனால் மீன் அடியே வரல. அதனால் பார்த்திங்கன்னா இடத்த மாற்றலாம்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துக்கு நம்ம போய் ட்ரை பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மீனுக்கு நமக்கு ஒரு நல்ல சைஸான ஒரு புள்ளிக்கலவை அடிச்சிட்டு ஒரு நல்ல சைஸான புள்ளிக்கலவா உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா ஒரு 1 kg அந்த ரேஞ்சில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த புள்ளிக்கலவா பிடிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் வச்சுருக்கணும், இல்லைனா இது கல்லுக்குள்ளே போய் இழுத்து வச்சுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம், கல்லுக்குள்ளே இழுத்து வச்சு நமக்கு ஒரு பெரிய மீனே மிஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுவா ஸ்ட்ரைக் தான் நண்பர்களே. கொடுவா பார்த்திங்கன்னா நம்ம ரெட்ரைவ் பண்ணி கரெக்டாக கல்லுக்கிட்ட வரையும் எடுத்துச்சு நண்பர்களே. அடித்ததும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் வாங்கிட்டு ஃபைட் பண்ணியிருந்தது. அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஆன் பண்ணியிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாகவே தான் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தது. நண்பர்களே, கரை ஏற்றிடலாமான்னு தெரில, பார்க்கலாம். நல்லா ஆனால் டயர்ட் ஆகிட்டு 2-3 கிலோ இருக்குன்னு நினைக்கேன். இங்கே வாடா, கல்லுக்கிட்ட போகாத. ஆனால் தரமான அடி. அதுவே கரையில் விழுந்துட்டு அப்படியே தூக்குறது தான் நல்லது. மீன் பார்த்திங்கன்னா அடிக்கிற வேலுக்கு அப்படியே வெள்ளை வெளியேன்னு தெரிஞ்சது நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா மீனை ஒரு வழியாக மேலே தூக்கிட்டு வந்தாச்சு. நல்ல ஒரு சைஸான மீன் நண்பர்களே. பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு மீன் பிடிச்சிருந்தோம். ஒரு 2 கிலோ அந்த ரேஞ்சில் பிடிச்சிருந்தோம். இது அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு தான். இந்த மீன் பார்த்திங்கன்னா எத்தனை கிலோ இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோ எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மீனை எடை போட்டு காட்டியிருப்போம் எத்தனை கிலோ இருந்ததுன்ட்டு. அதுபோக பார்த்திங்கன்னா இந்த மீனை நம்ம ஏலத்துக்கு தான் வச்சோம், அதாவது பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் வச்சோம்.
அந்த மீன் எவ்வளோ போகுதுங்கிறதையும் கடைசி வீடியோ எண்டில் பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே, போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பாருங்கள், ஒரு தரமான சைஸான ஒரு மீன் தான். வெறும் 100 ரூபா லூரை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல சைஸான கொடுவா மீன் பிடிச்சிட்டோம். மீன் இறை எடுக்கிற டைமில் நம்ம என்ன லூர் போட்டாலும் எடுக்கும்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு கொடுவா அடிச்சிருக்கு நண்பர்களே. இன்றைக்கி நமக்கு அடித்த மீன் பார்த்துங்க. இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு ஒரு கொடுவா, அது போக 2 புள்ளி கலவா அடிச்சிருக்கு நண்பர்களே. இந்த நரம்பில் கொடுவா மாட்டுதுன்னா கொடுவா மீன் பார்த்திங்கன்னா எத்தனை கிலோ இருந்ததுன்னு இந்த இதில் பாருங்கள். 3,800 அந்த ரேஞ்சில் வந்துருக்கு. பார்க்க போதோன்னா ஒரு 4 கிலோ ரேஞ்சில் இருக்குது நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏடம் விடுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஏடம் விடுற இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா புள்ளிக்கலவா மீன்லாம் பார்த்திங்கன்னா ஏலத்துக்கு வச்சுட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனும் பார்த்திங்கன்னா 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் இருந்துச்சு நண்பர்களே. அடுத்து நம்ம கொடுவா மீன் இடமும் நம்ம புள்ளிக்கலவா இடத்தையும் பாருங்கள் நண்பர்களே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2100 ரூபா ரேஞ்சில் போயிருக்கு. புள்ளிக்கலவை பார்த்திங்கன்னா ஒரு 370 ரூபா அந்த ரேஞ்சில் போயிருக்கு நண்பர்களே. இதேமாதிரி நிறைய ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. விசிட் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இதேமாதிரி நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. பாய் பாய்.